27 பைக்ஸ், 30 ரைடர்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து வந்தாங்க. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ஒசூர் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லைங்க, ஆந்திராவிலேருந்து கூட நம்ம பிளாக் பைக்கர் ஸ்குவாடில் ஜாயின் பண்ணி ரைட் பண்ண வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்ததுக்கு பெரிய ரீசனே இந்த கொல்லீட்ஸில் இந்த 70 ஏர்பின் பென்ஸில் பைக்கில் ட்ரைவ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றது தான். யாருக்குமே யாரை பற்றியும் தெரியாது, எல்லாருமே அன்னோன் பர்சன் தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் மாமன், மச்சான், பங்காளி, என் தம்பி, தங்கச்சி, அண்ணன் சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம், என் பேர் ஜெகதீஷ். நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். குரூப் ரைட் போகணும் ரொம்ப நாள் ஆசை. ஸ்டாரை இன்ஸ்டாவில் நான் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி மூணார் ரைடில் அவரோட ஜாயின் பண்ணேன். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது கொல்லிமலை ரைடில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹாய், என்னோட நேம் சண்முகம், சென்னையிலேருந்து வரேன். ஸோ தினேஷ் ப்ரோ பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டா மூலயமா தான் எனக்கு தெரியும். இன்ஸ்டாவில் அந்த மாதிரி பார்த்துருந்தேன் ரைட்ஸ் போகிறது எல்லாமே. ஸோ எனக்கும் ரொம்ப நாளாக இந்த மாதிரி குரூப் ரைட் போனோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நானும் ஒரு 2-3 ரீசன் ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல. ஆனால் இப்போ கொல்லிஹில்ஸ் பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 30 பேர் கூட போகிறது ஒரு குரூப் ரைடுன்றது ஒரு நல்ல ஒரு என்ஜாய் அண்டு ஃபன்னாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ் தான். தேங்க்ஸ் டு தினேஷ் ப்ரோ. என் பேர் கார்த்திங்க, நம்பியூர், ஈரோடு பக்கத்துலேருந்து நம்பியூர்லேருந்து வந்திருக்கிறேன். பிளாக் பைக்கர்ஸ் கூட இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி இப்போ கூட 2 ரைடு போய்க்கிறேன். இது 3வது ரைடு ஓகேன்ட்டு வந்திருக்கேன். ஹாய், என் பேர் சுகன், நான் ஈரோட்டிலேருந்து வரேன். கொல்லிஹில்ஸ் ரைடு இன்ஸ்டாகிராமில் பார்த்து இதுக்கு முன்னாடி வயநாடு, கோவா ட்ரிப்பு போயிருக்கேன் தினேஷ் ப்ரோ கூட. ரைடு தான் சூப்பராக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஹாய், என் பேர் ஜேம்ஸ், நான் சென்னையிலேருந்து வரேன். நான் இந்த ட்ரிப்பு பற்றி நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன், வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன், நல்லா இருந்தது. சரி நம்மளும் ஜாயின் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு அவரை காண்டாக்ட் பண்ணி பேசினேன். இப்போ நல்லா இருக்குது. நான் இது என்னோடய ஃபஸ்ட் ட்ரிப்பு, ரொம்ப ஜாலியாக இருந்தது, ஃபன்னாகவும் இருக்குது. ஹாய், என் பேர் திவின், சென்னையிலேருந்து வரேன். ஆக்சுவலி இந்த ட்ரிப் நாங்கள் ஃபஸ்ட்டு கோவா ட்ரிப்பை போய் அவர்கிட்ட பேசினோம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் செட் ஆகலை. இது பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஆர்கனைஸ்டு டீமோட கோஆர்டினேஷன் தான் இப்போ இந்த ட்ரிப் நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல டூரிங் ட்ராவல் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. ஹாய், என் பேர் ஜான். ஆக்சுவலி நான் நேட்டிவ் திருநெல்வேலி, பட் சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரிப் பற்றி நான் இன்ஸ்டாகிராம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அது மூலமாக தான் தினேஷை காண்டாக்ட் பண்ணி நான் இந்த ட்ரிப்பை புக் பண்ணேன். என் பேர் தினேஷ், நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். தினேஷ் அவரை இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். அவரோட பேஜில் ரெக்வெஸ்ட் கொடுத்து டீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ரைடுக்கு வந்திருக்கேன். ஹாய், என் பேர் டென்னிஸ், நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். இன்ஸ்டாகிராமில் இவங்க பேஜ் பார்த்து தான் இவங்களோட இப்போது கொல்லிஹில்ஸ் ட்ரிப்பு போட்டிருந்தாங்க, அதனால் அவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் மிதுன், நான் வேலூர்லேருந்து வரேன். ஆக்சுவலி இந்த கொல்லிஹில்ஸ் ரைடு பார்த்திங்கன்னா நான் சும்மா இன்ஸ்டாவில் பார்த்துருந்தேன். தினேஷ் அவர் போட்டிருந்தார் போஸ்ட்டு, அது மூலிமா காண்டாக்ட் பண்ணி வந்தோம். இப்போ எல்லோரும் இப்போ சேலம் கிட்டே இருக்கோம், ஜாலியாக போயிட்டுருக்கு, சூப்பராக போகுது. இப்போது வெரி எக்ஸைட்டிங்காக இருக்குது. கொல்லிமலை ஏறணும், அதுக்காக தான் இப்போ வந்திருக்கிறது. ஹாய், என் பேர் தியாகராஜன், நான் மாதவரத்துலேருந்து வரேன். இது ஃபஸ்ட் டைம் இந்த பிளாக் பைக்கர்ஸோட. இது வரைக்கும் நான் நிறைய ட்ரிப்பு போனது எல்லாமே சோலோ ட்ரிப் தான். இதுதான் ஃபஸ்ட்டு அந்த டீமாக போகிறது. இது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இது வரைக்கும் சோலோவில் நானே ராஜா நானே மந்திரியாக இருப்பேன், எல்லாம் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன். பட் இங்கே ஒரு கோஆர்டினேஷனோட ப்ராப்பராக அந்த ஹேண்ட் சிக்னல் எல்லாமே மெயின்டைன் பண்ணிவிட்டு இது ஒரு டிசிப்ளினாக இருக்குது. இதுவும் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸு. தேங்க்யூ வெரி மச். This is Madhukiran from Nellore. I planned for the Kollyhills ride from this Instagram page. Thank you for that. பேர் சத்யநாராயணன், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். பிளாக் பைக்கர் ஸ்குவாடில் எனக்கு இது 2வது ரைடு. ஃபஸ்ட்டு ரைடு ஏலகிரி ரைடு போனேன், அப்புறம் இது 2வது ரைடு. என் பேர் கிரன்ச்சி, நான் என் ஃப்ரெண்டோட வந்திருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன், ரைடு பண்ணுறக்காண்டி வந்திருக்கேன். ஹாய், என் பேர் சுரேஷ், நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இவர் கூட இன்ஸ்டாவில் பார்த்து தான் நான் வந்தேன். கிட்டத்தட்ட நான் இது 2வது ரைடு. போகும்போது எல்லாமே த்ரில்லிங்கான பிளேஸு எல்லாமே இருக்கும். எல்லாருமே ஒரு டைமாவது ரைடு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஹாய், திஸ் இஸ் தினேஷ். நான் தான் இந்த ட்ரிப்போடைய ஆர்கனைசர். ட்ராவல் பண்ணுங்கள்,
பைக் ரைட் பண்ணுங்கள், நிறைய புது புது விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் வந்து இந்த பிளாக் பைக்கர் ஸ்குவாடில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குரூப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து பேசிக்காக சென்னையிலேருந்து வந்தேன். பட் இப்போ எங்கேருந்து வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைடு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வண்டி சர்வீஸ்க்காக வந்தோம். அப்படியே இங்கே வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி சொல்லி ஒரு 3-4 டேஸ் பண்ணியாச்சு. இங்கே சென்னையிலேருந்து 11 மெம்பர்ஸு, அப்புறம் ஒசூர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மெம்பர்ஸு, அப்புறம் இந்த ரூட்டில் வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 30 மெம்பர்ஸ் நம்ம வந்து இந்த ட்ரிப்பில் போக போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ரைடாக இருக்க போகுது. அந்த பெரிய ரைட்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சென்னையிலேருந்து லீட் பண்ணாமல் இங்கே வந்திருக்கேன். ஸோ சுச்சுவேஷன் ஒன்றும் பண்ண முடியாது. வண்டியை நிப்பாட்டு, முன்னாடி வாங்க, வண்டி நிப்பாட்டு வாங்க. ஓகே, இப்போது இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்தீங்க, எப்படி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்றது தெரியல. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் போக போகிறோம். டைம் ஆச்சுன்னா ஸ்பீடாக போவோம், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது அங்கேருந்து வந்தீங்க 10 பேர் 15 பேர் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்தோம். ஸோ இதுக்கு மேலே 30 பேர் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாகிடுச்சுன்ற மாதிரி தான். ஸோ கரெக்டாக அந்த ஹேண்ட் சிக்னலாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்களா? அது எப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரியல, ஆனால் இதுக்கு மேலே வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி நாங்கள் மட்டும்தான் லீட் பண்ணுவோன்னு இல்லை, எல்லாருமே லீட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ போகும்போது ஃபுல்லாக நாங்கள் பண்ணுறோம். இது எப்படின்னு பார்த்துக்கோங்க. நாளைக்கெல்லாம் வந்து நீங்கள் தான் லீட் பண்ணி போக போகிறீங்க. ஸோ நம்ம இப்போ இவ்வளோ பேர் போகிறோன்னா மற்றவங்களுக்கு யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ டிஸ்டர்ப் பண்ணில்லாமல் நம்ம ப்ராப்பராக போகணும். அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன், இங்கே ஒருத்தர் ஆக்சுவலாக சொன்னார் 70 ஏர்பின் பென்ஸ் தான் இப்போ நிறைய பேர் வந்து வந்திருக்கிறதே. அதுக்கு தான் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது, நார்மலாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஏர்பின் பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு டேர்னிங்கும் வந்து வெயிட் பண்ணி ஏறுங்க. லாரி ஏதோ வந்துச்சுன்னா முன்னாடியே ஸ்லோ பண்ணுறங்க. பைக்கால் வந்து நிப்பாட்டி ஏற்ற முடியும், ஆனால் லாரியால் கீழே இறங்குறதுக்கோ மேலே ஏறதுக்கோ ரொம்ப டஃப். ஓகேவா? அதனால் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டே போங்க. மேலே ஹில்ஸ் ஏறும் போது நம்ம திரும்ப அங்கே போய் தான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இங்கேயே சொல்லிடலாம். நம்ம இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரிச்சாக அங்கே வரைக்கும் போயிடலாம். ஓகேங்களா? நம்ம திரும்பவும் ஸ்டாப் பண்ணுறோன்னா அந்த ரெசார்ட்டுக்கு தான் போய் ஸ்டாப் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸில் முடிஞ்சால் நிப்பாட்டலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதை ரொம்ப இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்னாலாம் இல்லை, நம்ம இதுக்கு மேலே நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம், இப்போ ஒரு சாங் போட்டு இங்கே ஒரு டான்ஸ் ஆடிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான் எனக்கு இப்போ புரியுது. ஆட போகிறோம் ஒரு ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, பாட்டை போடுங்க, பாட்டை போடுங்க. வாங்க, பின்னாடி நிற்க கூடாது. வாங்க 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 வாங்க. ஓகே ஓகே, அப்படியே கிளம்பலாமா? ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்படியே அப்பப்போ செக் பண்ணிங்க வரும் கேட்குதான்ட்டு. ப்ரோ சைடில் பார்த்து போங்க. ப்ரோ கேட்குதா? இவ்வளோ தூரம் கேட்குது, சத்தியமாக இருக்குது. கட் ஆகிடுச்சு, அதானே பார்த்தேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 27 பைக்ஸு, 30 மெம்பர்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5:30 ஆகுது. எல்லோரும் வந்து பயப்படுறாங்க, லேட் நைட்டில் ஏறிட்டுனா அந்த 70 ஏர்பின் பென்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்ததே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 70 ஏர்பின் பென்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், கொல்லி ஹில்ஸ் வந்து பெருசாக வந்து ஒரே ஒரு ஆகாய கங்கை ஃபால்ஸ் இருக்குது. அது நிறைய பேர் வந்து இறங்கி ஏற மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு அந்த 70 ஏர்பின் பென்ஸை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கர்ஸ்க்கு ஒரு ஹெவனாக தமிழ்நாட்டில் ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட் வந்து இதுதான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் வந்து நம்ம ரைடர்ஸ் வந்துட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க, 30 மெம்பர்ஸ்லாம் கிடையாது, இன்னும் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணாங்க. ஸோ நம்ம ஸ்டே பண்ணுற ரெசார்ட் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்துட்டு ஃபுல் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து நம்மளால் எடுக்க முடியல மெம்பர்ஸை. அதே மாதிரி நம்ம வேறு ரெசார்ட்டில் தங்கிட்டு வந்து வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ரைடில் நம்ம பெருசாக கம்யூனிகேஷனே இருக்காது.
நம்ம அங்கே போய் தான் நம்ம வந்து நிறைய பேச போகிறோம். ஸோ அதுவும் அங்கே இல்லைன்னா வந்து ரைடே வேஸ்ட்டு போருன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் வந்து நாங்கள் ரைடு மட்டும் கூப்பிட்டு போகிறோம். அது நல்லா இருக்காது. நார்மலாக வந்து ஒரு 5 பேர் 10 பேர் பைக்கர்ஸ் வந்து ரைடிங் கேர்ஸ்லாம் போட்டு போனாவே செம்மையாக பார்ப்பாங்க. இப்போ 30 பேருன்னும் போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது, அதாவது எப்படி நான் அதை சொல்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்துட்டு நானும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து ரைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரைடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் வந்து சென்டர் நான் வந்து ஒரு வாட்டி கேட்க போகிறேன். கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். பட் என்னென்னா டைம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். டைம் டைமிங் மட்டும் நம்ம அப்புறம் வந்து பேசினோம், எடுத்தோம், எல்லாத்தையும் வந்து பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ, ஆறு 7 8 9 10 11 12 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 இன்னொருத்தர் தான் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கே. 30. ரைட் கரெக்டாக ஓகே ப்ரோ. கொஞ்ச நேரத்தில் கோப்ரோ ஆன் ஆகாமல் என் உயிர் போச்சு. கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் இவ்வளோ நேரம் ஆன் ஆகிட்டு இப்போ மட்டும் ஆன் ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்தேன். பாருங்க, ஆக்சுவலாக பசங்க வேறு லெவல் என்ஜாய் பண்ணுறாங்க. ஏர்பின் பென்ஸ் எத்தனை ஏர்பின் பென்ஸ் ஏறுறோன்னே தெரியாது. ஆனால் டக்குன்னு மேலே ஏறிடுவோம். பாருங்கள், 8th ஏர்பின் பென்ஸ் வந்துட்டோம். ஆனால் பெருசாக ஏறின மாதிரியே இல்லை. ஆனால் என்னென்னா இதில் ஒரு பிரச்சனை, நம்ம முன்னாடி லாரியோ பஸ்ஸோ முன்னாடியோ பின்னாடியோ வந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயிருங்க. ஏதாவது ஒரு கேப் கிடைக்கிறப்போ, இல்லைனா வந்து நம்ம கடைசி வரைக்கும் மேலே ஏறுற வரைக்கும் அந்த பஸ்ஸு பின்னாடியோ இல்லை அந்த லாரி பின்னாடியோ தான் போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக மேலே கிளைமேட் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இருக்காது. பட் என்னென்னா நம்ம கீழே விட கம்பேர் பண்ணும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரூட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நான் முன்னாடி வரும்போது இந்தளவுக்கு பெருசு இல்லை. இப்போ ஏதோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ரூட்டு. முன்னாடிலாம் வந்து ரொம்ப பயமாக இருக்கும் ஓட்டுறதுக்கே. ஆப்போசிட்டில் தான் வண்டி வந்துச்சுனாவே ஓட்டுறதுக்கே பயமாக இருக்கும். இப்போ செமையாக இருக்குது. ஒரு 3 டைம் இந்த ரூட்டில் ஏறி இருக்கேன். ஆனால் இறங்குனது மட்டும் தான் இந்த ரூட்டில் இறங்குனதில்லை. ஒரு டைம் இறங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ரூட்டில் இறங்கும் போது பிரேக் ஃபெயிலியர்லாம் நிறைய நம்ம வண்டிக்கு நம்ம வச்சுருக்க வண்டிக்கெல்லாம் நிறைய பிரேக் ஃபெயிலியர் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி எல்லா ரைடர்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பைக்கு, இந்த ட்ரிப்பு வந்து. ஸோ அதாவது பைக்கே ஓட்ட தெரியல, அரைக்குறையாக ஓட்டுறாங்கன்னா கூட இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கர்வ்ஸ், அந்த ஏர்பின் பென்ட்ஸு. ஆக்சுவலாக இதிலே வந்து நிறைய பேர் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய ட்ரிப்பு வந்திருக்கோங்க. பட் குரூப் ட்ரிப்பாக வந்து புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் ட்ரிப் வந்தும் நான் திரும்பவும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகதீஷ் சாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக அவர் பண்ணுற ஒர்க்குக்கு இந்த மாதிரிலாம் குரூப் ரைடெலாம் ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து பஸ் டிரைவர், கவர்மெண்ட் பஸ் டிரைவர், ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் பைக் ட்ராவலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. முன்னாடி பாருங்கள், அவர் தான் இருக்கார். ஸோ அவரெலாம் வேறு லெவலுங்க நிஜமாவே. ரொம்ப அவருடைய ஜாபும் வந்து ரொம்ப லவ் பண்ணி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி இதுவுமே ரொம்ப அவர் பிடிச்சி தான் பண்ணிட்டுருக்காரு. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம டீமில்.
பார்த்தீங்கன்னா மூவிங்கில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். லைட்டிங் ஆல்மோஸ்ட் இறங்கிடுச்சுங்க. ட்ரோன் லாங்கில் போனாவே வந்துட்டு டார்க் ஆகிடுது. ஸோ டார்க் ஆனால் வந்துட்டு ப்ராப்பராக எடுக்க முடியல. பாருங்கள் ரூட்டு. நான் ஃபாக் லைட்டில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ட்ரு வந்து என்னோடது யாரோ கழட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் திரும்ப அதை போட்டிருக்கேன். எப்படி இருக்கு இப்போ டக்கு 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 13 கிலோமீட்டர்லேயே 44 ஏர்பின் பெண்ட் வருதுங்க. அங்கிள் இந்த பல்கலாவா, ஐயோ எனக்கு அது வாயில் வேறு வர மாட்டேங்குது. அதாவது ஹெல்மெட் கேப்புங்க. ஸோ அது போடாமல் ஹெல்மெட் அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கு. பல்கலாவா ஐயோ, அது மட்டும் எனக்கு நான் எத்தனை முறை நான் பார்த்தாலும் எனக்கு அது மட்டும் வர மாட்டேங்குது. 6:45 வெற்றிகரமாக 70 ஏர்பின் பெண்ட் ஏறியாச்சு. ப்ரோ 70 டன்னு போகலாம். இதுக்கு மேலே ஏர்பின் பெண்ட் இல்லை. ஆனால் பார்த்து போங்க. எல்லாம் வந்து ரீச் பண்ணிட்டோம். தம்மு சரக்கு அடிக்கவே கூடாது.